இந்த இதுவரைக்கும் அதை வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட்லேயே அச்சீவ் பண்ண முடியல, எடப்பாடி கவர்மெண்ட்லேயே அச்சீவ் பண்ண முடியல. ஸ்டாலின் வந்த 4 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலத்தில் 16% நாமினல் ஜிடிபி குரோத்தை அச்சீவ் பண்ணிட்டார. இது தமிழ்நாட்டிற்கான ஒரு பேரழிவு. வரியை மட்டும் நம்பி இருந்தால் கொஞ்சம் செய்ய முடியாது. வரியை மட்டும் நம்பி பிஜேபி முதலமைச்சர்கள் மாதிரி ஸ்டாலின் செயல்பட்டாருன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. இவர் வளர்ச்சியை உருவாக்குறாரு. 6 கோடி மக்களுக்கு பெர் கேபிட்டல் இருக்கிறத கூட்டி சாதனை படைச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. ஆல் இந்தியா ஆவரேஜை விட டபுள். அது அரசு ஊழியர்களுடைய பங்களிப்போடு அது நடந்திருக்கு. அங்கே தான் அதாவது இமேஜ் மட்டுமே போதுமானதா இருக்குமா, இந்த இமேஜ் வச்சு மறுபடியும் ஆட்சி பிடிச்சாலுமே கூட இது சஸ்டைனபிளாக வச்சிருக்க முடியுமான்ற பல கேள்விகள் இல்லை. இமேஜ், அதாவது இமேஜ் எப்படி வருது? ஃபேக்டர் இல்லாமல், டேட்டா இல்லாமல் பிஜேபிக்காரங்க பேசுகிற மாதிரி நம்ம பேசுகிறோம். சொல்கிற எந்த டேட்டாவும் ஏதாவது ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்கள். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி சார். இப்போது 20 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஓய்வூதிய திட்டத்தை இன்றைக்கு புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்றைக்கு அது கொஞ்சம் மாற்றி புதிய முறையில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் குறிப்பாக ஏற்கனவே செலவினங்கள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு அரசினுடைய நிதி சுமை அப்படின்றது கடுமையாகத்தான் இருக்குது. இருந்தாலும் அரசு ஊழியர்களினுடைய, ஆசிரியர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக 13,000 கோடி மற்றும் எக்ஸ்ட்ரா 11,000 கோடி, மொத்தம் 24,000 கோடி செலவு செய்ய போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் இருக்குது, உங்களுடைய பார்வை அதில்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது ஆட்சியின் மேலே வைத்திருக்கக்கூடிய அபாரமான நம்பிக்கை, வளர்ச்சியை வந்து சாதித்து காட்டியதன் காரணமாகத்தான் இது பாசிபிள். இல்லைன்னா இந்த 24,000 கோடி பேர்டன் வந்து மிகப்பெரிய ஒரு நிதி சுமையாக தான் போய் முடியும். அது வந்து வளர்ச்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியினுடைய இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 20 லட்சம் கோடி. இப்போ வந்த 4 ஆண்டு காலத்தில் அதை வந்து 31 லட்சம் கோடியாக மாற்றிருக்கார், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார். அப்போ இந்த இன்க்ரீஸ் பண்ணதன் விளைவாக நம்ம வாங்கக்கூடிய கடன் தொகை வந்து வருஷத்துக்கு ஒரு 96,000 கோடி வரைக்கும் மேக்சிமம் கடன் வாங்கலாம். சரியா? அது வந்து லெஸ் தென் 3% ஆஃப் த ஜிடிபி. இன்னைக்கு இருக்கக்கூடிய டைட்டான ஃபினான்ஷியல் கண்டிஷனில் இத்தனை நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி 1.5 கோடி மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்து 27,000 கோடி பட்ஜெட் சுமை அது, அதையும் தாங்கி காலை உணவு திட்டத்திலிருந்து அன்பு சோலை திட்டம் வரைக்கும் மிகப்பெரிய திட்டங்களை வந்து மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், முதியவர்களுக்கும் கொடுத்து அனைத்து மக்களது அன்பை பெற்றவர் திரு முதல்வராக. புதுமை பெண் திட்டம் இருக்கு, புதுமை பெண் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபா பெண்களுக்கும் ஆண்களுக்கும், அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு உயர்கல்விக்காக. அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் 42 லட்சம் பேரை, இளைஞர்களை, மாணவர்களை புது ஸ்கில்லை கற்றுக்கொள்ள வைத்து 42 லட்சம் ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன்றைக்கு தமிழக மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வருடத்திற்கு 14 லட்சம் பேர் வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வேள்வியில் தான் தமிழக முதல்வர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த ஃபினான்ஸ் நிதி சுமையிலையும் வாங்கக்கூடிய கடனுடைய அளவு எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி, அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி லெஸ் தென் 3%க்குள்ளே இருக்கணும். ஆர் கேன் கோ அப் டு 4% வித் த பெர்மிஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். 4% வரைக்கும் போகலாம். நம்ம லெஸ் தென் 3% தான் இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3%. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, டெப்ட் இது வரைக்கும் மொத்தம் சொல்கிறாங்களா, மொத்த கடன் 9 லட்சம் கோடி, இன்க்ளூடிங் பழைய முதலமைச்சர்கள் ஜெயலலிதா காலத்திலிருந்து அதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள், எடப்பாடி, அப்புறம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு எல்லாரும் வாங்கின கடன் மொத்தம் 9 லட்சம் கோடி.
இந்த 9 லட்சம் கோடி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவில், கடனுக்கும் பொருளாதாரத்திற்குமான ரேஷியோவில் கிட்டத்தட்ட 26லேருந்து 28% வரைக்கும் இருக்கலாம். நம்ம 28% இருக்கோம். 28.83% இருந்ததை 0.083% குறைச்சி 28% குறைச்சி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்னதுன்னா, பொருளாதாரம் வளருது, கடன் சுமை குறையுது, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ கண்ட்ரோலில் இருக்குது ஆஸ் பர் த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட். டெப்ட் டு ஜிடிபி பர்சன்டேஜ் லெஸ் தென் 3% இருக்கணும், அதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சப்போஸ் இந்த அடிஷனல் நிதி சுமையை ஈடுகட்டுவதற்கு இந்த 24,000 கோடி கொடுப்பதற்கு 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டை கிரியேட் பண்ண வேண்டியது. 11,000 கோடி வந்து ஆனுவல் அவுட்லே, வருஷம் தோறும் ஆனுவல் அவுட்லே 11,000 கோடி. ஃபஸ்ட்டு கார்பஸ் ஃபண்டு 13,000 கோடி போடணும் இந்த வருஷம். அப்புறம் இந்த வருஷத்தினுடைய முடிவில் வந்து இந்த அதை வச்சு தான் வந்து இந்த தபஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாடு அசூடு பென்ஷன் ஸ்கீம், நியூ ஓல்டு பென்ஷனை மாற்றிட்டார் பேர். இதில் என்னென்னா, ஓல்டு பென்ஷனில் வந்து ரிட்டையர்ட் ஆனவொன்னா 50% பென்ஷனாக கிடைக்கும், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இல்லாமல். இப்போ வந்து ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு தான். ஏன்னா இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் 10% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பிஎஃப்ல சேமிக்கிற மாதிரி பென்ஷன் ஸ்கீமில் நம்ம சேமிக்கிறது, நம்மளுக்கு ரிட்டையர்ட் ஆனவொன்னா 50% பென்ஷனாக வருது. அப்போ அது வந்து இது வந்து அடிஷனல் பேர்டன். டிஏ இன்க்ரீஸ், அரசு ஊழியருக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த பென்ஷன் டிஏவும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து இந்த ஸ்கீம் வந்து அருமையான சொல்யூஷனை கொடுத்துருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் இதில் சுமன் ஸ்ரீராமன் போன்ற கருத்து சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, இது தமிழ்நாட்டிற்கான ஒரு பேரழிவு. ஏன்னா இப்போ 24,000 கோடி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, இனிமேல் கவர்மெண்ட் வேறு எதுக்கும் செலவு பண்ண முடியாது. இனிமேல் வந்து வெறுமனவே வந்து நலத்திட்டங்கள், இலவச திட்டங்களுக்கு மட்டுமே செலவு பண்ண முடியும். வெறும் இன்னொரு திட்டங்கள் புதுசாக கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு நிதி சுமையில் வந்து தமிழ்நாடு சிக்கியிருக்கு. இப்போ வரியை மட்டும் நம்பி இருந்தால் கொஞ்சம் செய்ய முடியாது. வரியை மட்டும் நம்பி பிஜேபி முதலமைச்சர்கள் மாதிரி ஸ்டாலின் செயல்பட்டாருன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. இவர் வளர்ச்சியை உருவாக்குறாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராரு. மேடம் ஜெயலலிதா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் இணைந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட தொகை வந்து 5,80,000 கோடி. 3 கான்ஃபரன்ஸ். அப்புறம் இவரும் வெளிநாடு போனார், எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு போனார். 5,80,000 கோடியில் மொத்த வரும், அது வந்து ஆஸ் பர் த அவைலபிள் ரெக்கார்டு. நான் ரெக்கார்டை பார்த்தேன்னு சொல்கிறேன், நான் டேட்டா இல்லாமல் சொல்லலை. இந்த வெளியே இருக்கக்கூடியன்னு சொல்கிறேன். டேட்டா டேட்டா வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு இருந்த பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா வச்சு நான் சொல்கிறேன். 67,000 கோடி தான் உள்ளே வந்திருக்கு 10 வருஷத்தில். ஓகே, எவ்வளோ கமிட்டடு? 5,80,000 கோடி கமிட்டடில் எம்ஓயு 900 எம்ஓயு, அரௌண்ட் 300 ஏதோ ஒரு எம்ஓயுன்னு நினைக்கிறேன், எத்தனை எம்ஓயுன்னு தெரியல. இந்த கமிட்டடில் ஜெயலலிதா நடத்திய இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ், 2 இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ், எடப்பாடி நடத்திய கான்ஃபரன்ஸ், எடப்பாடி வெளிநாடு போன பயணம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 5,80,000 கோடி வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் 2011 ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு விஷன் 2023 டாக்குமெண்ட்டு நான் வந்து விஷன் கொடுக்கும் பொழுது, தொடர்ந்த 10 ஆண்டுகளுக்கு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாட்டு எய்தினால் மட்டுமே, அதற்கு அப்போ தான் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற முடியும். இப்போ 2023க்குள்ளே 2011 நான் கொடுக்குறேன். 2011லேருந்து 2021 இல்லைன்னா அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சு 23 ஆயிடுச்சு. அவங்க ஏடிபியில் கொடுத்து அந்த விஷன் 2023 எல்லா காம்போனண்ட்டையும் இன்டகிரேட் பண்ணி ஏடிபியிலேருந்து ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து 2023 டார்கெட்டாக வச்சு விஷன் 2023 ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட் நான் அப்போ கொடுத்த இலக்கு என்னென்னா, 15% பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் அடையணும் தொடர்ந்த 10 ஆண்டுகளுக்கு, 15% and above, or at least manage and maintain the stability of 2-digit growth factor, GSDP growth factor. அடைஞ்சால் 15 லட்சம் கோடி உள்ளே வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாறும்
அப்போ பொருளாதாரம் வந்து 4 மடங்காக ஒரு 10 ஆண்டுகளில் உயரும் அப்படின்ற இலக்கை வந்து அப்போ நான் 2011 நிர்ணயிச்சு. இந்த இதுவரைக்கும் அதை வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட்லேயும் அச்சீவ் பண்ண முடியல, எடப்பாடி கவர்மெண்ட்லேயும் அச்சீவ் பண்ண முடியல. ஸ்டாலின் வந்த 4 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலத்தில் 16% நாமினல் ஜிடிபி growth அச்சீவ் பண்ணிட்டாரே. அச்சீவ் பண்ணி 16லேருந்து 18 வரைக்கும் போயிடுச்சு அது நாமினல் ஜிடிபி. அப்போ இதை வந்து சஸ்டெயின் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ பொருளாதாரம் வளர 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 கடன் சுமை குறைய 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 இங்கே வந்து இப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரி பட்ஜெட்டு கொண்டாட முடியாது, அதை செய்ய முடியாது அப்படின்னா நம்மளுக்கு குஷன் இருக்கும். நீங்கள் 3 to 4% வரைக்கும் போகலாம் ஜிடிபியில். அப்போ 1% நீங்கள் எக்ஸ்ட்ரா போனீங்க அப்படின்னா 96,000 கோடி வருஷத்துக்கு வாங்குற கடன் வந்து 1,24,000 கோடியாக மாறும். அப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 28,000 கோடி கையில் இருக்குது. 28,000 30,000 கோடி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கடன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மள்கிட்ட இருக்குது. அந்த கெப்பாசிட்டியை வச்சு நீங்கள் வந்து இந்த 24,000 கோடி பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணணும். இன்னொரு பக்கம் இப்போ இந்த அரசு ஊழியர்களுக்கான செலவினங்கள் இருக்குல்ல, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக ஒரு பார்வை இருக்குல்ல, அரசு ஊழியர்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க, ஆசிரியர்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதிக வருமானம், அவங்களுக்கு அதிக மாத ஊதியமே அதிகமாக இருக்குது அப்படிலாம் விமர்சனங்கள் வருது. இன்னொரு புறம் அரசுனா வெறும் கட்டடங்களும் கம்ப்யூட்டர்களும் கிடையாது, அங்கே அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு தான் முக்கியம். இன்னைக்கு நம்மளோட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் நம்மளோட மாநிலமாக எப்படி வந்திருக்க முடியுன்ற கேள்வியும் இருக்குது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதாங்க, அரசு ஊழியர்கள் தான் அடிப்படையே. அது காவல்துறையாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை வருவாய்த்துறையை சேர்ந்தவர்கள், மற்ற துறை அரசு துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், மொத்தமே 14 லட்சம் பேர் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். இது வரைக்கும் 8 லட்சம் பேரை 9 லட்சம் பேர் தான் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு 6 லட்சம் பேர் போடலாம், வேகன்சி போடலாம், போட முடியல. என்ன போட்டால் சேலரி பென்ஷன்னு அதனுடைய கமிட்மெண்ட்டு கூடும், அதனால போட முடியல. அப்போ இன்னைக்கு இந்த பென்ஷன் கமிட்மெண்ட் வந்ததுனால புதுசாக வேலைக்கு எடுக்கிறது அரசு ஊழியர்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். அது குறையத்தான் செய்யும். ஆனால் அரசு ஊழியர்கள் தான் அடிப்படை. இந்த அரசு ஊழியர்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து எஜுகேஷனோ, ஹெல்த்தோ, நிதி நிர்வாகமோ, சட்டம் ஒழுங்கோ, மற்ற அனைத்து துறைகளும் வந்து ஸ்டாண்ட்ஸ்டில் ஆயிரும். அப்போ சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய இபி, டிரான்ஸ்போர்ட்டு, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்கள், அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சில பேர் வந்து கொள்ளையடிப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஊழல் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஊழல் பணம் வரும், அதெல்லாம் விதிவிலக்கு. ஆனால் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இந்த சேலரியையும் அவங்களுடைய பென்ஷனையும் நம்பி இருக்காங்க. நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து ஆல் இந்தியா ஆவரேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் இந்தியா ஆவரேஜ் வந்து 1,75,000 ரூபா வருஷத்துக்கு. ஆல் இந்தியாவில் 1,75,000 ரூபா தான் பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். ஆனால் தமிழ்நாடு வந்து 3,50,000 லட்சம் ரூபா வருமானம், தனிநபர் வருமானம். அப்போ 3,50,000 லட்சம் ரூபா தனிநபர் வருமானம் வருது அப்படின்னு கம்பேர் பண்ணி அரசு ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அது அதை விட கூட இருக்கும். அங்கே தான் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் 3,50,000 லட்சம் தான் கிடைக்குது ஓவரால். அப்போ 6 கோடி மக்களுக்கு 3,50,000 லட்சம், 14 லட்சத்தில் 9 லட்சம் எம்ப்ளாயிகளுக்கு அது வந்து 5 லட்சமோ 6 லட்சமோ கிடைக்கும் பொழுது 6 லட்சம் கிடைச்சின்னு வச்சுக்கோங்க, 50,000 சம்பளம் வாங்குவாங்க. 12 லட்சம் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அப்போ மாதம் 1 லட்சம், வருஷத்துக்கு 12 லட்சம் கிடைக்கும். அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, பொதுமக்கள் வந்து அங்கே தான் வித்தியாசத்தை பார்க்குறாங்க, இவங்க அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ எப்போ வந்து அவங்களுக்கு காம்பன்சேட் ஆகும்? பொருளாதாரம் உயர 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 வர பெர் கேபிட்டல் இன்கம் கூட 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 இந்த டிஃபரன்சியேஷன் குறையும். ஒவ்வொரு அரசு வந்து வர 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 வந்து அவங்களுக்கு டிஏ அகவிலைப்படி கூட்டிக்கிட்டே இருக்கு, விலைவாசியை பொறுத்து அகவிலைப்படி கூடுது. அகவிலைப்பு கொடுத்தோம்னா ரேஷனலைசேஷன் வருது, ரேஷனலைசேஷன் வந்தானே பே கமிஷன் வருது. பே கமிஷன் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த 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 ஒரு இது இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை.
பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அரசு ஊழியர்கள் என்ற ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா லஞ்சம் வாங்கணும், ஊழல் பண்ணணும், கரப்ஷனில் ஈடுபடணும், கமிஷன் அடிக்கணும். இதெல்லாம் செய்யாத ஊழியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. 10% எல்லாத்தையும் பண்ணுவாங்க, வரும். ஆனால் எல்லாருக்கும் வருமா? எல்லா டீச்சர்ஸுக்கும் வருமா? எல்லா எல்லா அரசு ஊழியருக்கும் அது கிடைக்குமா? அந்த பணம் கிடைக்காது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்பேரிசேட்டிவ் டிஃபரன்ஸ் வரும் பொழுது நீங்கள் வந்து 2 லட்சம் வாங்கக்கூடிய ஆசிரியர் இருப்பாங்க. அப்போ 2 லட்சம் வாங்கக்கூடிய ஆசிரியர் இருந்தால் இன்னைக்கு பிஇ முடிச்சுட்டு வெளியே வர்றவன் 15,000 வாங்குவான். அப்போ அவருக்கு 2 லட்சம் நம்மளும் 15,000 அப்படிங்கிறப்ப அவர் வந்து சாதாரண டெட்டு முடிச்சுட்டு டீச்சராக இருக்கார், 2 லட்சம் வாங்குறாரு. நான் 15,000 தான் அப்படின்றப்ப அங்கே வந்து வித்தியாசம் தெரியுது. ஆனால் அந்த வித்தியாசத்தை அடைவதற்கு தான் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம், பொருளாதாரத்தை முன்னேற்றோம், வேலைவாய்ப்புகளை கூட்டுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரோம், மேனுஃபேக்சரிங் செக்டாரை அதிகப்படுத்துகிறோம், அக்ரிகல்ச்சர் செக்டாரை தூக்குறோம், சர்வீஸ் செக்டாருக்கு என்கரேஜ் பண்ணுறோம். இத்தனையும் பண்ணி தான் ஒட்டுமொத்த மக்களது பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டாட முடியும். அப்போ 6 கோடி மக்களுக்கு பெர் கேபிட்டல் இருக்கிறத கூட்டி சாதனை படைச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. ஆல் இந்தியா ஆவரேஜை விட டபுள். அது அரசு ஊழியர்களுடைய பங்களிப்போடு அது நடந்திருக்கு. அங்கதான். அப்ப அந்த அரசு ஊழியர் பங்களிப்பு இல்லைன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வச்சிருக்காரு. இதுல இத்தனை ஊழல் நடக்குது. ஊழல் இல்லாம இங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு சொல்லுங்க பாப்போம். எந்த கட்சி வந்து ஊழல் இல்லாம நடக்குறான்? ஊழல் நடக்குது. ஊழல் இல்லாம இருந்தா இன்னும் வந்து வளர்ச்சியினுடைய விகிதம் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே தான் வந்து மக்கள் வந்து அரசு ஊழியர் மேலே வெறுப்பாக பார்க்கறது. மக்களை வந்து அரசு ஊழியர்கள் சில பேர் வந்து மதித்து நடக்கிறதில்ல, நம்ம சர்வன்ஸ் ஆஃப் பீப்புள்னு நடக்கிறதில்ல. அங்கே வந்து அரசு ஊழியர்களை பார்த்தால் மக்களுக்கு கோபம் வருகிறது, ஆசிரியர்களை பார்த்தால் மக்களுக்கு கோபம் வருகிறது. புரியுதா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய வாங்கக்கூடிய சம்பளத்து வித்தியாசத்தை தவிர்த்து அவங்க பணியாற்றக்கூடிய சேவையை நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னா, இது கல்வி சேவையாக இருக்கட்டும், மருத்துவ சேவையாக இருக்கட்டும், டாக்டர்ஸ் நீங்கள் பாருங்கள், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பாவம் டாக்டர்ஸு அடுத்து எம்டி படிக்கிறதுக்கு 2 வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி படித்து அதுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை ரெடி பண்ணி அப்புறமே டாக்டருக்கு இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணி நீட்டு பிஜி எழுதி தேர்வு எழுதி அப்புறமேலு எம்பிபிஎஸ் நீட்டை கிளியர் பண்ணி எம்டிஓ எம்எஸ்ஓ இதை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வேலையில் சேர்ந்தா 36 மணி நேரம் அவங்களுக்கு டியூட்டி. அவங்களுக்கு ஊதியம் சரியான ஊதியம் கிடையாது. அவங்க ஆரோக்கியம் என்னாகிறது, அவங்க ஹெல்த் என்னாகிறது, இத்தனையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த டாக்டர்ஸுக்கு சரியான ஊதியம் கிடையாது. அப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த பென்ஷன் கொடுக்குற 24,000 கோடி நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் செக்டாருக்கு 8,400 கோடி தான். அதை டபுள் ஆக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு 16 to 17,000 கோடியாக ஹையர் எஜுகேஷன் பட்ஜெட்டை ஆக்க வேண்டிய தேவை இருக்குது. மத்திய ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழக அழிப்பு கொள்கை விக்சித் பாரத் சிக்ஷா அபியான்லேருந்து மீட்டெடுக்க வேண்டிய நிலை இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அதை செய்ய முடியல. அப்போ என்ன 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 பெரிய பொறுப்பு இருக்குது? போலீஸ் ஃபோர்ஸ் பத்தலை, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆள் இல்லை, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. அப்படி இருந்தும் தமிழ்நாடு அதிகமான குற்றச்செயல்கள் இடம்பெறுகிறதுன்னு காரணம், எஃப்ஐஆர் அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அங்கேயே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. எஃப்ஐஆர் மட்டும் இல்லை, குற்றச்செயல்களை பதிவு செய்கிறதுலேருந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுலேருந்து ஓரளவுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் தமிழ்நாடு இருக்கிறதுனால பதிவு செய்வது அதிகம், அதே மாதிரி ரிசல்யூஷனும் அதிகம். இப்போ உத்தரப்பிரதேசம் பதிவே செய்ய மாட்டான், அப்புறம் குற்றச்செயல் குறைஞ்சான்னு இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷனே இல்லை, எஃப்ஐஆரே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி அப்போ என்ன, இங்கே காவலர்கள் இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு தனி விங்கு இருந்தால் தான் குற்றச்செயல்களை ஆராய்ந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அங்கே வந்து இங்கே நம்ம பெரிய லேக்கிங். காரணம் என்ன? போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை.
ட்ரெயின்டு ஃபோர்ஸ் இல்லை, இன்வெஸ்டிகேஷனுக்கு ட்ரெயின் பண்ண ஃபோர்ஸ் இல்லை. இன்னைக்கு குற்றச்செயல்களுடைய தரம் உயர்ந்துகிட்டே போகுது. ஒயிட் காலர் கிரைம் கூட்டிகிட்டே போகுது, சைபர் கிரைம் கூட்டிகிட்டே போகுது, ஆன்லைன் கிரைம் கூட்டிகிட்டே போகுது, கிரிப்டோ கரன்சி கிரைம் கூட்டிகிட்டே போகுது. இப்படி எல்லாரும் ஏமாற்றுவதில் மக்கள் வந்து பணத்தை போடுறதுக்கு ஒரு வழி இல்லாமல் இந்த மாதிரி நம்பி ஏமாந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு தெருவில் பணத்தை இழந்துட்டு நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏமாற்று பேர்வழியில் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கு முடியல போலீஸால். அப்புறம் எப்படி இருக்கும் நீங்கள்? அப்போ இப்படிப்பட்ட இடத்துல இத்தனைக்கும் தமிழ்நாடு ரெசல்யூஷனில் ஹையர், அங்கேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு? முதலமைச்சருக்கு தானே இருக்குது. முதலமைச்சர் ஏன் அதை பண்ண முடியல? ஃபண்ட் இல்லை. ஏன் ஃபண்ட் இல்லை? இளைஞர்களது வாழ்க்கைக்காக அவர் அதிகமாக செலவிடுறாரு. 42,000 கோடி செலவிடுறாரு. ஹையர் எஜுகேஷனை விட்டார், 8,000 கோடி தான், 8,400 கோடி தான். அதை முதலமைச்சர் வந்து டபுள் பட்ஜெட்டை டபுள் ஆக்கணும், 26% கொண்டு போகணும். அப்போ இதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ என்னதுன்னா, பொருளாதாரம் வளர்ந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ 16% இன்னைக்கு வந்தது பெரிய விஷயம், அச்சீவ்மெண்ட்டு. இந்த 16% அடுத்த வருஷம் 17 ஆகணும், அடுத்த வருஷம் 18 ஆகணும், 20, இந்த மாதிரி 17லேருந்து 20க்குள்ளே பர்சன்டேஜ் குரோத் இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு வந்து எண்ணிய இலக்க $1 trillion எக்கானமியை, ஆல்ரெடி 4.5 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. எவரி 10 இயர்ஸ் எக்கானமி வந்து 4 டைம்ஸ் வரணும். ஏற்கனவே 20 லட்சம் கோடி இருந்தது. அப்போ 2031 80 லட்சம் கோடியாக வரணும், $1 trillion எக்கானமி வரணும். இன்றைக்கி 31 லட்சம் கோடி டச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த குரோத் வந்து another 20% கூடணும். அப்புறம் அப்படி கூடினா மட்டும்தான் இந்த அப்போ என்ன தேவை இருக்குது? தேவை வந்து தொடர்ந்த நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு நம்பிக்கையான தலைமை வேணும். அப்போ இந்த தலைமையை அஸ்யூர் பண்ணியிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய இன்னைக்கு சூழல் இருக்கும் அப்படின்னா, எத்தனையோ அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரியே 23 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் நிறுத்தப்பட்ட இந்த ஓய்வூதிய திட்டம், அதன் பிறகு திமுகவும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவர்களால் நிறைவேற்ற முடியாதம இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அந்த இமேஜ் இருக்கு. ஆனால் இந்த இமேஜ் மட்டுமே போதுமானதா இருக்குமா? இல்லை இமேஜ் வச்சுட்டு மறுபடியும் ஆட்சி பிடிச்சாலுமே கூட இது சஸ்டைனபிளாக வச்சிருக்க முடியுமான்ற பல கேள்விகள் இருக்கு. இல்லை இமேஜ் எப்படி வருது? ஃபேக்டர் இல்லாமல், டேட்டா இல்லாமல் பிஜேபிக்காரங்க பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியுமா? டேட்டா இல்லாமல், உண்மையான டேட்டா இல்லாமல், பொய்யான டேட்டா வந்து மேடையில் வந்து பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியாது. நான் சொல்கிறேன், எந்த டேட்டாவை ஏதாவது ஒன்று டிஸ்பியூட் பண்ண சொல்லுங்கள். ஒரு சில இடங்களில் சில தப்புகள் நம்ம நம்பரில் டிஜிட்டலில் தப்பு விடலாம். பட் ஆனால் ஓவரால் டேட்டாவில் எந்த நம்ம பேச முடியாது. அப்போ டேட்டா சொல்லுதில்ல, இந்த முதலமைச்சர் நல்ல ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான ஆட்சியை கொடுத்துருக்காருன்னு. அந்த டேட்டா தானே சொல்லுது நம்ம வளர்ச்சியை வந்து 16% கொண்டு போயிருக்காருன்னு. நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.